ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறதும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, யாரு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும்? அதாவது லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும்? இன்ட்ராடே பண்ணக்கூடிய ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும், டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்க்குறீங்களோ, அந்த கம்பெனியோட செக்யூரிட்டி வேல்யூ வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும், இல்ல எக்கனாமிக்கல் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் என்ன மாரியான ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றது தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இன்னொரு விதமா எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனியோட அந்த செக்யூரிட்டி வேல்யூவை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஃபேக்டரை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறது தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். பொதுவா ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ரெவென்யூ எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்கு, அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு என்ன மாதிரியா இருக்கு, இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி பண்ணக்கூடியதான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஓகேங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஓகே. அப்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க எந்த கம்பெனி செலக்ட் பண்றீங்களோ, அந்த கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவ வந்து நம்ம அனலைஸ் பண்றது. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் பண்றது. எத பொறுத்து? அதோட ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ பொறுத்து, இல்ல ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்டோட மூவ்மெண்ட்ட பொறுத்து, இது வந்து கம்பெனி எப்படி ஃபியூச்சர்ல பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன, ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஓகேங்க. அப்போ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை யார் யூஸ் பண்ணணும்? இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை யார் யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கு ஆன்சரை வந்து நம்ம இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை எதுக்காக யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம்? எந்த கம்பெனியில வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். பட் எந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்? எந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்காக நம்ம பண்ணக்கூடிய அனாலிசிஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. ஓகே. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்லயோ, ஒரு கம்பெனிலயோ எந்த டயத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றது சரியான டைமா? அப்படிங்கிறத அனலைஸ் பண்றது தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். அப்போ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அதாவது இன்ட்ராடே பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க என்ன மாதிரியான அனாலிசிஸ் பண்ணணும்? இல்ல நீங்க வந்து ஒரு டெலிவரி ட்ரேட் பண்ண போறீங்க. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்க போறீங்க. அப்போ நீங்க என்ன மாதிரியான அனாலிசிஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இன்ட்ராடே பண்றவரா இருந்தாலும், ஒரு டெலிவரி ட்ரேட் பண்றவரா இருந்தாலும், அதாவது நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, நீங்க 2 அனாலிசிஸுமே பண்றது அப்படிங்கிறது அவசியமான ஒரு விஷயம். ஏன் 2மே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்கா இருந்தா மட்டும்தான் வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு வேல்யூ இருக்கும். எப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து மார்க்கெட்ல வேல்யூ இருக்கோ, அப்பதான் வந்து அந்த மார்க்கெட்ல வந்து அந்த வாலடைலிட்டி வந்து இருக்கும். அதாவது பிரைஸ்ல வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்க போகுது. அப்போ நீங்க ஒருவேளை செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் வந்து மார்க்கெட்ல வேல்யூ இல்லாத ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்க. அப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, நீங்க உங்களால ஷார்ட் டேர்ம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. நீங்க ஒரு லாங் டேர்முக்கும் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த கம்பெனியை நம்பி. ஏன்னா, மார்க்கெட்ல அந்த கம்பெனியோட வேல்யூ அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து கம்மியா இருப்பாங்க அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இந்த காரணங்கள்னால வந்துட்டு உங்களால வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து அந்த கம்பெனியில வந்து நீங்க நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஓகே. இது நீங்க ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி, அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, அந்த நல்ல கம்பெனியை பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி நிறைய பேர் அனலைசிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வந்து புரிஞ்சிருக்கும் இந்த கம்பெனி நல்ல கம்பெனி தான் அப்படிங்கிறது. அப்போ எல்லாருமே வந்து அந்த கம்பெனில ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ வால்யூம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். அதாவது ட்ரேட் பண்ணக்கூடிய வால்யூம் வந்து அதிகமாகும். எப்பெல்லாம் ட்ரேடிங் வால்யூம் வந்து அதிகமாகுதோ, அப்பெல்லாம் வந்து இந்த வாலடைலிட்டி அந்த பிரைஸ்ல வந்து சேஞ்சஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா இருக்கும். பிரைஸ்ல எப்பெல்லாம் சேஞ்சஸ் இருக்கோ, அப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகே. ஓகேங்க. நான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி நான் ஸ்டாக்க வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நான் லாங் டேர்ம் தானே நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். நான் வந்து ஏன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பண்ணணும்? நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணாம டைரக்ட்டா ஃபண்டமெண்டல் மட்டும் பண்ணிட்டு நான் இப்போ உடனே இன்வெஸ்ட் பண்ணிடுறேனே. எனக்கு உடனே ரிட்டர்ன் தேவையில்ல. நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் அப்படின்னு நீங்க கேட்கலாம்.
நீங்க எதுக்காக வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் சொல்றேன். அதாவது நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க வாங்கக்கூடிய பிரைஸ் வந்து இப்போ ஹைக்ல இருக்கா? இல்ல லோல இருக்கா? ட்ரெண்ட் வந்து எந்த மாரியா இருக்கு? பையிங் ட்ரெண்ட்ல இருக்கா? செல்லிங் ட்ரெண்ட்ல இருக்கா? இல்ல புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கா? பியரிஷ் ட்ரெண்டா இருக்கா? அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல தான் வந்து தெரியும். அதே மாரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்து இந்த ஓவர் சோல்டு, ஓவர் பாட் இதுவும் வந்து நம்மளுக்கு தெரிய வந்துரும். அதாவது இந்த ஷேர அதிகமான அளவு வாங்கிட்டாங்க அப்படின்னா, அடுத்து என்ன ஆகும்? ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது. எல்லாரும் வந்து திரும்பவும் செல்லிங் வந்து ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்க ஓவர் பாட்டா பொசிஷன்ல போய் நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? நீங்க வாங்குன உடனே வந்து பிரைஸ் வந்து கீழ விழ ஆரம்பிச்சுரும். அப்போ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு அப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க அனலைஸ் பண்ணி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க பிரைஸ் அதிகமா இருக்கிறப்போ வாங்குனத காட்டிலும் பிரைஸ் கம்மியா இருக்கும்போது நீங்க வாங்கியிருக்க முடியும். ஆனா நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க மிஸ் பண்றீங்க. எதனால மிஸ் பண்றீங்க? நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாததுனால நீங்க மிஸ் பண்றீங்க. அப்ப யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ரூ. 100க்கு ஒரு ஸ்டாக்க வாங்கி ரூ. 110க்கு விக்கிறதுக்கும், ரூ. 90க்கு நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்கி அதே ரூ. 110க்கு விக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ப்ராஃபிட் வந்து எவ்வளவு வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இத வந்து நம்ம பிரெடிக்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது. அவங்க வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் அவசியம். ஒரு ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்டரா இருந்தாலும் அவசியம். ஓகேங்க. அப்போ நம்ம இந்த வீடியோல வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ பத்தி பார்க்க போறோமா? அப்படின்னா கிடையாது. நாம இந்த வீடியோல வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா என்ன? டெக்னிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? அது எதுக்காக யூஸ் பண்ணணும்? யாரு யூஸ் பண்ணணும்? எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இனி அடுத்து வரப்போற வீடியோல வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? எப்படி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு பண்றது? அப்படிங்கிற டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாலேட்ஜ். ஸோ கண்டிப்பா வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ. நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.